துலா ராசிக்கு இதுவரை 9ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்போதும் 10ஆம் இடத்துக்கு வர்றார். பொதுவாக 10ல் குரு பதவியை கெடுக்கும் அப்படிங்கிறது பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் இது என்ன ஆகும்னா அது உச்சத்துக்கு வரனால பதவியை மாற்றிவிடும் அப்படின்னு தான் கரெக்ட். அதாவது நீங்கள் இப்போ தொழில் செய்கிற இடம் மாறக்கூடிய சூழ்நிலைகள் அல்லது தொழில் விருத்திக்காக வேறு விதமான மாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள், அப்புறம் தொழில் விருத்திக்காக கடன் வாங்கி தொழிலில் விருத்தி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இன்னொன்று உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த இடமாற்றங்கள் பதவி உயர்வு காரணமாக இடமாற்றங்கள் ஏற்படும். ஆனால் உத்தியோகத்தில் இருந்துக்கிட்டு எனக்கு வேறு வேலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற வேலையை விட்டுட வேண்டாம். இருக்கிறவளை விட்டுட்டு வேறு வேலை தேடினால் அது 2-3 மாதங்கள் வேலையில்லா திண்டாட்டம் ஏற்படும். இருக்கிற வேலையை வச்சுக்கிட்ட வேறு வேலை கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற வேலை விடுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருஷம் கார்த்திகை, மார்கழி, தை இந்த 3 மாதத்தில் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த திருமணம் கைகூடால் உடனடியாக திருமணம் நடத்தி விடுவது ரொம்ப நல்லது. அடுத்து இந்த வருஷம் 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து அவருக்கு குரு பார்வை இருக்கனால பழைய பாக்கிகள் வசூலாகும். நீங்கள் எப்போ வசூலுக்கு போனாலும் சரி, சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் வசூலுக்கு போங்க. கண்டிப்பாக விரைவில் வசூலாகும். வேறு கிழமைகளை போனால் உங்களுக்கு வசூல் ஆகாது அப்படின்னு இருக்குது. அடுத்து 10ஆம் இடத்தில் குரு உச்சத்துக்கு வரனால உங்களுக்கு வயிறு உப்பிசம் ஏற்படுறது, அதுக்கப்புறம் திடீர்னு உடல் உப்பிசம் ஆகிறது, அந்த மாதிரி இருக்கும். அதனால் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த வருஷத்தில் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காக செலவினங்கள் ஆகும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். இந்த வருஷம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். ஆனால் நல்ல கல்லூரிகள் இடம் கிடைப்பதற்கு கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாக செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். நீங்கள் நன்மைகளை பெறுவதற்காக, இந்த துலா ராசியில் நன்மைகளை பெறுவதற்காக குரு வழிபாடு மிக மிக உத்தமானது. உங்களுடைய குருவுக்கு ஒரு முறை உங்களுடைய ஆசிரியருக்கு ஒரு முறை வஸ்திரதானம் வியாழக்கிழமையில் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு சிறப்பான வருஷமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது.